நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது அடுக்கடுக்காக ரொம்ப மிருதுவாக அழகாக ஒரு 3 டைப்பில் சப்பாத்தி செய்ய போகிறோம். குழந்தைகள் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மாவு பிசைஞ்சு அதை 3 டைப்பில் பண்ணலாம். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தொடர்ந்து வர்ற வீடியோக்களை பாருங்கள். இப்போ 3 கப் மாவு, 4 பேருக்கு ஒரு 3 கப் மாவு எடுத்துக்கிறோம். ஒரு 1.5 கப் தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணியில் கொஞ்சம் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு இந்த உப்பு தண்ணியை தான் நம்ம மாவில் சேர்க்க போகிறோம். முதல் பாதி தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா மாவை எல்லா பக்கமும் பிசைஞ்சு விடுங்க. மிச்சம் இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சி விட்டு பிசைஞ்சு விட்டுக்கிட்டே வாங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி பிசைஞ்சு விட்டுறலாம். பிசைஞ்சு விட்டு கொஞ்சோண்டு கடைசியாக எண்ணெய் தேய்ச்சி விட்டு மாவு மேலே தேய்ச்சி விட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விடலாம். ஊறிட்டுருக்கட்டும். ஊறிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா தின்னாக தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டோம். திருப்பி ஒரு தேய்ச்சி விட்டோம்னா நமக்கு தேவையான அளவு திருப்பி ஒரு தேய்ச்சி விட்டு நம்ம சப்பாத்தி சுடலாம். இது பார்த்திங்கன்னா கடைகளில் கிடைக்கிற அந்த சிலோன் பரோட்டா ஸ்டைலில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைகளுக்கு பிடிக்கும். கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா பாருங்கள், நல்லா வருது. நமக்கு உப்பி வருது. அழகாக இருக்குது. அடுத்து ஒரு முக்கோண வடிவில் ஒரு அடுக்கு சப்பாத்தி. அதுக்கும் இதே போல் எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சி எவ்வளோ லேசாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு முக்கோண வடிவில் மடிக்கணும். மடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு இப்போ மடிச்சிருங்க. மடிச்சிட்டு தேவையான அளவுக்கு திருப்பி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தி சுட வேண்டியது தான். அடுத்த டைப் பார்த்திங்கன்னா பரோட்டா ஸ்டைலு. இதுவும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா தேய்ச்சி நல்லா தின்னாக தேய்ச்சி எண்ணெய் தடவி அழகாக இப்படி மடித்து விட்டு ஒரு சுருட்டி விட்டு சுற்றி வச்சுக்கலாம். சுற்றி வச்சு அமுக்கி ஒரு தடவை தேய்ச்சிக்கலாம். நமக்கு நல்லா இது தேய்ச்சி நமக்கு தேவையான அளவு தேய்ச்சிட்டு கல்லில் போட்டு எடுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பரோட்டா ஸ்டைலில் இருக்கும். எண்ணெய் விட்டு அழகாக செஞ்சு எடுத்தோம்னா நமக்கு பரோட்டா ஸ்டைல் சப்பாத்தி ரெடி. அவ்வளோதான். இந்த மாதிரி செய்கிறதுனால குழந்தைகள் சப்பாத்தி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப மிருதுவாக அடுக்கடுக்காக இருக்கிறதுனால சுவையும் நமக்கு நல்லாயிருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு இது பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.